தெரியுது பார்த்தீங்களா? ஒயிட் மீன் வந்துருச்சு எனக்காக. அது ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் தமிழினி. இன்றைக்கி நம்மளோட வீடியோவில் மார்னிங் டு ஈவினிங் ரொட்டீன் தாங்க பார்க்க போகிறோம். எப்பவும் போல் ஏர்லி மார்னிங்கே வந்து எந்திரிச்சாச்சுங்க. எந்திரிச்சிட்டு வாசல் தொளித்து கோலம் போடலாங்க. சூரியன் வரதுக்கு முன்னாடியே வந்து வாசல் தொளித்து கோலம் போட்டுறணும்னு சொல்லுவாங்க. இன்றைக்கி ஆனால் சூரியனே வரலைங்க. இன்றைக்கி கிளைமேட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. இன்றைக்கி மழை வர மாதிரி இருக்குது. காலையில் வந்து ரொம்ப ஜில்னஸாக இருக்குது. எந்திரிக்கவே முடியல. அந்தளவுக்கு வந்து மார்னிங் வைப், அந்தளவுக்கு பனியும் ஒரு மாதிரியாக இருக்குது. குளிரும் வந்து இருக்குங்க. இப்போ வந்து கோலம் போட்டுட்டு நம்ம வீட்டில் போய் காஃபி வச்சு குடிச்சிட்டு ரொம்ப பரபரப்பாக இன்றைக்கி வந்து மார்னிங் ரொட்டீனை வந்து முடிச்சுட்டு நம்ம இன்றைக்கி சென்னிமலை கோயிலுக்கு போகிறோங்க. சென்னிமலை கோயிலுக்கு சபரிமலைக்கு மாலை போட்டு அங்கே மலை ஏறுறதுக்கு வந்து முன்னாடியே ட்ரைனிங்காக சென்னிமலை ஸ்டெப்ஸை வந்து ஏறி பார்த்துடலாம் நாங்கள் மச்சான். அதனால் இன்றைக்கி நாங்கள் சென்னிமலை கோயிலுக்காக வந்து கிளம்ப போகிறோம். வேகமாக எல்லா வேலையும் முடிச்சுட்டு கோயிலுக்கு போகலாம் வாங்க. பால் எடுத்துகிட்டு வந்தாச்சுங்க. இப்போ நம்ம பால் காஞ்ச உடனே வந்து காஃபி போட்டுடலாம். காஃபி போட்டுட்டு கொஞ்சம் சின்ன சின்ன வேலைகள்லாம் இருக்குது, அதெல்லாம் முடிச்சுட்டு சிம்பாக்கெலாம் வந்து சாப்பாடு வந்து தீந்துருச்சுங்க. சாப்பாடெல்லாம் வந்து வைக்கணும். சாப்பாடெல்லாம் வச்சுட்டு சின்ன சின்ன வேலைகளாக இருக்குது. பாத்திரம்லாம் வந்து வாஷ் பண்ணணும். இது எல்லாத்தையும் வாஷ் பண்ணி வச்சுட்டு நம்ம கோயிலுக்கு கிளம்பலாங்க. இன்றைக்கி மார்னிங் வந்து சமைக்கிற வேலையை வந்து ரொம்ப ஹெவியாக இல்லைங்க. மச்சானும் விரதங்கிறதுனால, அப்புறம் நான் மட்டும்தாங்கிறதுனால தோசை மாவு வந்து கோதுமை தோசை மாவு அத்தை கொஞ்சம் ஆட்டியிருந்தாங்க, கொடுத்தாங்க. அந்த மாவு இருக்குது. அதனால் வந்து இன்றைக்கி தோசை சுட்டுட்டு சுண்டால் குழம்பு நைட் வச்சது இருக்குது, அதையே வந்து சாப்பிட்டுக்கலான்ட்டு காஃபி வந்து ஃப்ரெஷ்ஷாக குடிச்சு முடிச்சுட்டு நான் ஒரு 20 மினிட்ஸாவது ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து திரும்பி வந்து வேலையை ஆரம்பிப்பேன். முடிச்சுட்டு இப்போ கிட்டத்தட்ட இருந்த பாத்திரம் எல்லாம் வந்து வாஷ் பண்ணியாச்சுங்க. வாஷ் பண்ணிவிட்டு நைட்டுக்கு வந்து விரதம் ஓட்டுறதுக்கு பால் தயிர் வந்து வேணுங்க. அதுக்கு வந்து சரி தயிர் வந்து பெரை ஊற்றி வச்சிடலாம். கொஞ்சம் சூடு ஆறிடுச்சு. காஃபி குடிச்சிட்டு ரிலாக்ஸ் பண்ணதில் சூடு ஆறிடுச்சுங்க. அதனால் இப்போ லைட்டாக மறுபடியும் சூடு பண்ணிவிட்டு இப்போ பெரை ஊற்றி வச்சுட்டு இப்போ சிம்பாக்கு வந்து சாப்பாடு இல்லைங்க. அதுக்கு இப்போ நம்ம சாப்பாடு வச்சுக்கலாம். நல்லா கழிஞ்சிட்டு சாப்பாடு வச்சுட்டு நம்ம போய் ஃப்ரெஷ்ஷாக ஆகிட்டு வந்தோம்னா கரெக்டாக இருக்குங்க. ஃப்ரெஷ்ஷாக ஆகிட்டு நம்மளும் சாப்பிட்டு கோயிலுக்கு கிளம்புறதுக்கு வந்து கரெக்டாக இருக்குங்க. கோதுமை தோசை மாவு வந்து நேற்றே ஆட்டி கொடுத்துட்டாங்க. அதில் வந்து கொஞ்சம் ஃப்ரிட்ஜில் இருந்துச்சு. அதை எடுத்து வெளியில் வச்சுட்டு போனோன்னா அந்த ஜில்னஸ் வந்து கொஞ்சம் கமைஞ்சிருங்க. நம்ம வந்து தோசை சுடுறதுக்கு கரெக்டாக இருக்கும். நமக்கு சாப்பிட்றதுக்கு தோசையே ரெடிங்க. மச்சானுக்கு வந்து ஜூஸ் போட்டுட்டேன், அதுவும் வந்து ரெடி ஆயிடுச்சு. நம்மளும் வந்து சாப்பிட்டு நானும் ஃப்ரெஷ்ஷாக ஆகிட்டு வந்துட்டேன். சாப்பிட்டு ஜூஸும் கொடுத்துட்டு டக்குன்னு வேலையை முடிச்சுட்டு கிளம்பிடணுங்க. இப்போ வந்து டைம் ஆயிடுச்சு. சாப்பாடு வந்து சிம்பாக்கு எடுத்து ஆற வச்சுருக்கேன். ஆற வச்சுட்டு நம்ம போட்டுட்டு டக்குன்னு கிளம்பிடலாங்க. அத்தை மாமா எல்லாத்துட்டும் சொல்லிவிட்டு நாங்களும் கோயிலுக்கு கிளம்பியாச்சுங்க.
இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை அப்படிங்கிறதுனால முருகர் கோயிலில் இன்றைக்கி வந்து கண்டிப்பாக கூட்டமாக இருக்குங்க. ஆனால் என்னென்னா இன்றைக்கி காலையிலேயே போனால் வந்து ரொம்ப கூட்டமாக இருந்திருக்கும், சாயங்காலம் போனாலும் கூட்டமாக இருக்கும். சரி மதிய டைமில் வந்து கொஞ்சம் கூட்டம் கம்மியாக தான் இருக்குது. ஆனால் ஸ்டெப்ஸ் வந்து ஏறுறது நினச்சா தான் எனக்கு கஷ்டமாக இருக்குதுங்க. இந்த இதில் வந்து சிவன் மலையை விட வந்து சென்னிமலையில் வந்து ஸ்டெப்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். ஆனால் வந்து என்ன ஒரே ஸ்டெப்ஸ் தான் இல்லாமல் கொஞ்சம் கேப்பாக இருக்கும். அதுதான் வந்து கொஞ்சம் பழனி மலையில் யானைப்படி மாதிரி வந்து கொஞ்சம் கேப்பாக நடக்கிற மாதிரி இருக்கும். ஸ்டெப்ஸாக ஏறினா வந்து மூச்சு வாங்கும், அந்த மாதிரி இருக்கும். இப்போ நாங்கள் கோயிலுக்கு வந்து வந்தாச்சுங்க. கீழே இருக்க சாமியெல்லாம் கும்பிட்டு ஸ்டெப்ஸ் ஏற ஆரம்பிச்சிடலாங்க. போன உடனே கீழே அடிவாரத்துலேயே வந்து குரங்கெல்லாம் இருந்துச்சுங்க. நானும் மச்சனும் வந்து கிண்டல் பண்ணி பேசிகிட்டே வந்து மேலே ஏறிட்டோம். கீழே அடிவாரத்தில் இருக்க இடம் வந்து ரொம்ப அழகாக இருக்குங்க. மரங்கள்லாம் வந்து வச்சு அந்த கோயிலெல்லாம் வந்து பார்க்குறதுக்கே வந்து ஒரு மனசுக்கு அமைதியாக வந்து அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும். இப்போ தான் வந்து ஸ்டெப்ஸ் வந்து ஏற ஆரம்பிக்கிறோம். மயில் வந்து சாமி கும்பிட்டு ஸ்டெப்ஸில் வந்து ரொம்ப பேர் வந்து வரலைங்க, சும்மா கொஞ்சம் பேர் வந்து வந்துட்டு இருந்தாங்க. நாங்களும் அவங்களோட சேர்ந்து நடக்க ஆரம்பிச்சிட்டோங்க. Welcome to my party, we're just getting started. A life is a dream or a nightmare scarring. Hand me a drink cause I think I'm going all in. Get me a shrink who can catch me when I'm falling. Cover up my scars, flip the handlebars, crashing in my car. இந்தா வந்துருச்சு அந்த வந்துருச்சு பக்கத்தில் வந்துருச்சுன்னு சொல்லிட்டு எப்படியோ மேலே வந்துட்டேங்க. அந்த முருகர் வேல் படத்தை பார்த்தோன்னே தான் எனக்கே திருப்தி ஆச்சு. இந்த பக்கத்தில் இருக்குன்னே ரொம்ப தூரமாக நடந்து வந்துகிட்டே இருக்கேங்க. இப்போ வந்து கோயிலே வந்துருச்சு. முருகரை வந்து அழகாக தரிசனம் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே வந்து ஒரு கோயில் இருக்குது, அங்கேயும் போயிட்டு அதுக்கு மேலே வந்து ஒரு சித்தர் கோயில், பின்னாக்கு சித்தர் கோயில் இருக்குது, அங்கேயும் போயிட்டு சூப்பராக வந்து இன்றைக்கி சாமி கும்பிட்டு வரலாம் வாங்க. சென்னிமலையில் அங்கே மேலே மலையோடு வந்து வந்தோன்னே கோயில் முடிஞ்சிச்சுன்னு இல்லைங்க, அந்த மலைக்கு மறுபடியும் மேலே ஏறி வந்தோம் அப்படின்னா வந்து இங்கே ஒரு கோயில் இருக்குங்க. இங்கேயும் சாமி கும்பிட்டு இதுக்கும் மேலே கோயிலுக்கு பின்னாடி போய் ஏறி போனோம் அப்படின்னா வந்து பின்னாக்கு சித்தர் கோயில் இருக்குங்க. இங்கே வரும்போது குரங்கு வேறு வந்து படுத்துருந்துச்சு, ஃபோனை பிடுங்கிட்டு போயிருமோன்ட்டு நான் கொஞ்சத்துக்கு மேலே வீடியோவே எடுக்கலைங்க. அங்கேயும் வந்து சாமி கும்பிட்டு மறுபடியும் மேலே வந்து சித்தர் குகைக்கு வந்து போய்கிட்டு இருக்கோம். எல்லா கோயிலையும் வந்து சாமி கும்பிட்டு முடிச்சுட்டுங்க கீழே முருகரையும் பார்த்து தரிசனம் பண்ணிவிட்டு இப்போ வந்து ஸ்டெப்ஸ்லேயே வந்து கீழே இறங்கி வந்துட்டுருக்கோங்க. வரும்போது பிரசாதம் வாங்கி வயிறு ஃபில் பண்ணியாச்சு. நான் மட்டும் ஃபில் பண்ணிட்டேன், மச்சம் எதுவும் சாப்பிடல. இப்போ வந்து ஜாலியாக பேசிகிட்டே வந்து நடந்து வந்துட்டுருக்கோங்க 2 பேரும். தெரியுது பார்த்தீங்களா ஒயிட் மீன் மேலே வந்துருச்சு, எனக்காகாது. அங்கே வர எத்தனை வருது. நம்மளும் இந்த மாதிரி கலர் ஃபிஷ் வாங்கி அங்கே பாருங்க, அது பாருங்க, அது வந்து கீழே வந்து இறங்கி வந்துட்டோங்க. அடிவாரத்தில் வந்து ஒரு கிணறு இருக்குது. அந்த கிணறுல வந்து மீன் வந்து நிறையா இருக்குங்க. குட்டி குட்டி மீன் வந்து எப்போவுமே வந்து நிறையா இருக்கும். சரி இன்றைக்கும் மீன் இருக்கும் அப்படின்ட்டு எட்டி பார்க்கும்போது தான் தெரிஞ்சிச்சு ஒயிட் ஃபிஷ் வந்து ரொம்ப அழகழகாக ஒயிட் ஃபிஷ், பிளாக் ஃபிஷ் இது எல்லாமே வந்து இருந்துச்சுங்க. ரொம்ப அழகழகாக மேலே வந்து நீந்திட்டு இருந்துச்சு.
கோவிலில் சாமி கும்பிட்டு முடிச்சுட்டு நாங்கள் அங்கேருந்து கிளம்பிட்டு நீ வீட்டுக்கு போயிட்டு நைட்டு விரதம் வரதுக்கு வந்து சமையலுக்கு வந்து ரெடி பண்ணணும். இப்போது வந்து டைம் ஆயிடுச்சு அப்படிங்கிறதுனால நாங்கள் கிளம்பிட்டோங்க. நாங்களும் வீட்டுக்கு வந்தாச்சுங்க. வந்துட்டு குளிச்சுட்டு சமையல் ஆரம்பிச்சிட்டேன். பக்கத்தில் வந்து பருப்பு வச்சுட்டேங்க. காய் வந்து கட் பண்ணி வச்சுட்டேன். அதுக்கப்புறம் அத்தை வந்து வடைக்கு போட்டிருந்தாங்க. அவங்க வந்து கொஞ்சம் ஆட்டி கொடுத்துருந்தாங்க. அதையும் வந்து ரெடி பண்ணி வச்சுட்டுங்க. எல்லாம் ஒன்றையும் மிக்ஸ் பண்ணினா போதும். மிக்ஸ் பண்ணிவிட்டு சாம்பார் வைக்கிறதுக்கு இப்போ பாத்திரத்தை வந்து வச்சுருக்கேங்க. கொஞ்சம் சீக்கிரமாக வேலையை முடிச்சிட்டோம் அப்படின்னா நம்ம கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கலாங்க. ஸ்டெப்ஸ்லாம் ஏறிட்டு வந்ததுனால டயர்டாகவும் இருக்குது. அதனால் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்து வேலையை டக்குன்னு முடிச்சிடலாம் வாங்க. கடன் வந்து வேலையெல்லாம் வந்து பருப்பு சாம்பார் முடிச்சாச்சுங்க. பால் கொண்டுட்டு வந்தால் அதையும் காய வச்சாச்சு. அதுக்கப்புறம் வந்து பீட்ரூட் சட்னிக்கு வந்து ரெடி பண்ணியிருந்தேன். அதையும் ரெடி பண்ணி எடுத்துலாம் அரைக்கிறதுக்கு ரெடியாக வச்சாச்சுங்க. 6னா சரி அரைச்சிடலாம். இப்போ வந்து வடையும் வந்து போட்டு முடிச்சிட்டோம்னா வேலை முடிஞ்சிச்சு. ரசம் வச்சா வேணான்ட்டாங்க. நாங்களும் சாமி கும்பிட்டுங்க. அதுக்கப்புறம் நைட்டு விரதம் விட்டுட்டு கொஞ்ச நேரம் எல்லாம் பேசிகிட்டு இருந்துட்டு அதுக்கப்புறம் வந்து இன்றைக்கான டே வந்து ஃபில் ஆயிடுச்சுங்க. தூங்கிட்டோம். இன்றைக்கி சுறுசுறுப்பாக ஒரு சூப்பரான டேவே வந்து இன்றைக்கி போச்சுங்க. அடுத்த இந்த மாதிரி ஒரு சூப்பரான வீடியோவோட பார்க்கலாம் வாங்க.